வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இப்பொழுது மிகவும் சுவாரஸ்யமான, அதே சமயத்தில் நெகிழ்வான ஒரு செய்தியை தான் உங்களிடம் சொல்ல காத்துக்கொண்டிருக்கிறேன். ஆம், ஒரு பாடல் என்றால் அது நமக்குள் ஏதோ இனம் புரியாத ஒரு அதிர்வை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா? அப்படியான பாடல்கள் தமிழ் சினிமாவில் பல இருந்தாலும், இந்த பாடல் எப்பொழுது கேட்டாலுமே அது இனம் புரியாத ஒரு சோகத்தை நமக்கு தந்துவிடும் என்பதில் ஐயம் இல்லை அல்லவா? அப்படியான பாடலை பற்றி சுவாரஸ்யமான ஒரு செய்தி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது ஒரு பாடல் கமல்ஹாசன் இந்த பாடலை பற்றி எப்படி சொல்லியிருக்காருன்னா, 19 வயதில் நான் அழுதேன். இப்போவும் எனக்கு அந்த பாடலை கேட்டால் கண்ணீர் வருது. கண்ணதாசன் எழுதிய அபூர்வ ராகங்கள் அ ஹிட் பாடல் பற்றி சொல்லி ரொம்ப அ நெகிழ்ச்சியோட கமல்ஹாசன் பகிர்ந்திருக்காரு. அந்த என்னதான் சொல்லியிருக்காரு அந்த பாட்ட பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாரஸ்யமான செய்தி இதுதான். ஸ்ரீவித்யா முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம்எஸ்வி இசையமைப்ப கண்ணதாசன் பாடல்களை எழுதிட்டு வந்தாரு. இந்த படத்தின் ஷூட்டிங் ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அதாவது தமிழ் சினிமாவில் மனிதனின் உணர்ச்சிகள் அனைத்திற்கும் பாடல்கள் எழுதி இன்று வரைக்கும் தனது எழுத்துக்கள் மூலம் நிலைநிறுத்தியிருப்பவர் கண்ணதாசன் அல்லவா? அவர் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான ஒரு படத்திற்கு பாடல் எழுத போய் தூங்கிவிட்டு அவருடைய கோபத்திற்கு உள்ளாகி இருக்காரு. கடந்த 1975ஆம் ஆண்டு இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான படம் அபூர்வ ராகங்கள். கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இணைந்து நடித்து முதல் படம் இதுதான் அப்படின்னாலும், ரஜினிகாந்த் இந்த படத்தின் மூலம் தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறார். ஸ்ரீவித்யா முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம்எஸ்வி இசையமைக்க கண்ணதாசன் பாடல்களை எழுதியுள்ளார். இந்த படத்தின் ஷூட்டிங் ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் இந்த பாடலை பற்றிய சுவாரஸ்யமான சம்பவம். படத்திற்கு பாடல் எழுதுவதற்காக வந்த கண்ணதாசன் படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போதே வீட்டின் மாடியில் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. இது தெரியாத பாலச்சந்தர் இசையமைப்பாளர் எம்எஸ்வியிடம் போய் பாடல் பதிவு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரும் நாளைக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு எம்எஸ்வியும் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட பாலச்சந்தர் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவர் கண்ணதாசன் பற்றி சொல்லியிருக்காரு. இதனால ரொம்ப எரிச்சலான பாலச்சந்தர், கவிஞர் என்றால் எது வேண்டுமானாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்டு கண்டபடி பேசியிருக்காரு பாலச்சந்தர் இயக்குனர். ஒரு கட்டத்தில் ரொம்ப கடுப்பான அவர் கமல்ஹாசனை சென்று பார்த்து வர சொல்ல, கமல்ஹாசனும் போய் பார்த்துட்டு அவர் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு சொன்னார். இவருக்கான நான் ஷூட்டிங் நடத்தாமல் இருக்கிறேன், இவருக்கு என்ன தூக்கம் அப்படின்னு கேட்டுட்டு ஷூட்டிங்கை பாலச்சந்தர் தொடங்கியிருக்காரு. சிறிது நேரம் கழித்து எதையாவது எழுதி கொடுக்க சொல்லியா என்று சொல்ல, கமல்ஹாசன் மேலே சென்று பார்த்தால் கண்ணதாசன் அங்கு இல்லை. அவர் எழுதி வச்சுட்டு அப்போதே புறப்பட்டு சென்று விட்டார் என்று கண்ணதாசனின் உதவியாளர் சொல்லியிருக்காரு. அரை தூக்கத்தில் இருந்த கண்ணதாசன் பாலச்சந்தர் பேசியதை கேட்டுட்டு பாடலை எழுதிவிட்டு சொல்லாமல் போயிருக்காரு அப்படிங்கிறது அப்போதான் தெரிஞ்சது. குடித்துவிட்டு தூக்கத்தில் எழுதி எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக பார்த்த கமல்ஹாசன் பாடலை படு அப்படியே படிச்சுட்டு கண் கலங்கியிருக்காரு. ஒரே கவிதையாக எழுதி வைத்திருந்த கண்ணதாசனின் வரிகளில் எதை எடுப்பது எதை விடுவது அப்படின்னு தெரியல. அதில் அவர் எழுதிய பாடல் தான் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அப்படிங்கிற அந்த பாடல். இந்த பாடல் பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த சம்பவம் குறித்து ஒரு நேர்காணலில் பேசியுள்ள கமல்ஹாசன், இந்த படம் எடுக்கும்போது எனக்கு 19 வயது. அப்போதும் இந்த பாடலை பார்த்துட்டு எனக்கு கண்ணீர் வந்தது. இப்பவும் இந்த சம்பவத்தை சொல்லும்போது கண்ணீர் வருகிறது. அதுதான் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆம், இப்பொழுது நீங்கள் அந்த பாடலை சென்று பாருங்கள். உங்கள் கண்களிலும் கண்ணீர் கண்டிப்பாக வரும். ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய ஸ்வரங்களுக்குள் எத்தனை கேள்வி. ஆம் நேர்களே, இந்த பாடல் ரொம்ப அற்புதமான இந்த பாடல் அல்லவா? இந்த பாடலை நீங்களும் கேட்டுவிட்டு இந்த செய்தியை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கவிஞர் கண்ணதாசன் என்றால் பகிர ஏராளமான விஷயங்கள் இருக்கும் அல்லவா? மீண்டும் இப்படியான சுவாரஸ்யமான பதிவோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.